பரிசு கூட திருப்புங்க. உங்களை வழி எடுப்பேன் அந்த வழி இல்லைங்க. பரிசு கூட திருப்புங்க. நீங்க ஆடிய நாட்டு இல்லையா இருக்க நாட்டு இல்லையா அப்ப என்ன ஏன் தரச்சமா பரதநாட்டியம் ஆமா அதை பாட்டியோட மகாராஜா மரணிச்சோட உங்க சீக்கிரம் இருட்டாளி போய் நீ என்ன பண்ண போற வேணும் அளவுக்கு கொடுத்துருக்காரு. இங்க பாரு நான் போட்டாலும் கூட கொஞ்சம் சும்மா கிடப்பேன். ஆனா எங்க தங்கத்துல கைய போடாதுக்கு செத்தா தொலை. சரி அப்படியே இருக்காரு கலச்சிட்டு போனாங்க. என்ன யார் பண்ண போற? நீ போட்டு அழைச்சு கொண்டு போய் அங்க விட்டு வெளியில காவ பார்த்துட்டு தான் உட்கார்ந்து. அப்புறம் உங்களுக்கு வேண்டிய ஆடையாவா பொங்கலா கொடுக்க சொல்லிட்டாங்க. அப்படியா? அதனால வா இப்ப எல்லாம் வர முடியாதுங்க. அங்க வர முடியாதுயா. இங்க பாருங்க. உட்படுத்து வச்சுமையாவா அம்மானே. உட்படுத்து வச்சுமையாவா அம்மானே. உட்படுத்து வச்சுமையாவா அம்மானே. உட்படுத்து வச்சுமையாவா அம்மானே. பரிசைகளை கொடுத்த சொன்னா நீங்க ஆட்டம் மாட்டாங்க. அப்படி எல்லாம் சொன்னீங்க. அப்படி எல்லாம் அமைச்சர் செய்திருக்க மாட்டாரு. அமைச்சரே ஏன் இந்த மாணவர்களை தாங்கள் அனுப்பாமல் வைத்திருக்கிறீர்கள்? அதை நீங்க செய்ய வேணாம். அது அமைச்சரே என்ன நினைக்கிறார்கள் இந்த மாணவர்கள்? நான் ஆடி பால் வச்சு நீங்க தப்பா வச்சுட்டீங்க. இது அதனால உங்க ஆடிட்டே இட்டு போடுங்க. இந்த ஆடையாளர் பொண்ணு பண்ணலாம் அவங்க பிறக்கும்போது அவங்க கூட ஒட்டி பண்ண வச்சான். அதனால இது வேண்டாம்னு சொல்லிட்டு போற மகாராஜிட்ட அப்படி சொல்றாங்க. ஆமா நானும் இப்ப யோசிக்கிறேன். ஏன் ராஜா நம்ம நாட்டுல குழந்தை பொண்ணு ஒரு கட்ட பிறக்கும்போது பிறந்து எடுக்கிறாங்க, ஆயுதம் கொட்டி எடுக்கிறாங்க. ஆடையாளத்தோட பிறந்தது அவங்க அம்மா சரி பண்ணி மாட்டாங்க. இந்த ஆட்சி ஒன்று சரியான விட்டுடுங்க. உன்னை ஆராய்ச்சி கேட்க விட்டுடுங்க. மாதர்களே ஏன் தாங்கள் செல்லாமல் என்று இருக்கிறீர்கள்? என்ன என்று உங்களுக்கு ஒண்ணுமில்லை மகாராஜா. நீங்க கொடுத்து போன் போல ஆடை ஆபரணம் இதெல்லாம் எங்க கூட ஒட்டி பிறந்தது. எங்களுக்கு அதுவெல்லாம் தேவையில்லை மகாராஜா. தாங்கள் அமர வேண்டும். தாங்கள் நிற்பது என் காலை கடுக்கிறது போல இருக்கிறது மகாராஜா. உங்களை நிக்க வச்சு செய்யலாமா? செய்யலாமா? செய்யக்கூடாது. ஆமா செய்தி சொல்லி எனக்கு செய்தி
இந்த பூச்சக்கர கொள்கையில் அமர்ந்து நாட்டை ஆளுநர் உரிமையை தவிர இதை எடுக்க கொடுக்க எனக்கு உரிமை இல்லை என்பதாக வரக்கூடிய சந்ததிகளுக்கு உரிமை இல்லை. அமைச்சரே, இந்த மாதர்கள் பூச்சக்கர கொள்கையில் விருப்பப்பட்டு விட்டார்கள். இவர்களை நம்முடைய அயோத்தி நாட்டை அழைத்து சென்று பெண்களே கேட்டே தவறுதான். தாங்கள் மன்னிக்க வேண்டும், தாங்கள் அமர வேண்டும். என தெய்வத்து பெண்கள் அல்லவா, எது நல்லது கெட்டதுன்னு தெரியும் மகராஜா. நான் அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டேன். அமைச்சரே, மகராஜா புரிந்து கொண்டார்கள் மாதர்கள். ஆமாமா பெண்களே, மகராஜா உங்களை மன்னித்து விட்டு போய் வாருங்கள். எங்க பொசுக்கு உள்ள போறீங்க? எப்படி நான் விட்டுற முடியுமா? நான் விட்டாதான் மகராஜா உள்ள போவாரு. மகராஜா தாங்கள் அமர வேண்டும். அமர்கின்றேன். அப்படியே அவர் அண்ணா பெட்டிக்காரண்ணே, ஏதோ எங்க அக்கா தெரியாம கேட்டுட்டு உடைய கேட்டதுக்கு மகாராஷ்டிராக்கு இவ்வளவு கோவம் வந்துட்டு. நான் அந்த மாதிரி கேட்பேனா? அதெல்லாம் கேட்க மாட்டேங்க. நீ என்ன புரியாச்சா? நான் அந்த மாதிரி பேச மாட்டேங்க. என்ன இல்லைங்க, என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது. என்னங்க? என்னை பத்தி உங்களுக்கு தெரியுமா தெரியாது? உன்னை பத்தி எனக்கு தெரியும். இங்க பாருங்க, யார் எந்த பிடிச்சி பாக்குற இதை வளர்க்க நான் என்ன கஷ்டப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும். இவனுக்கு நினைவு நினைவு மழை நடிச்சுதடி Yeah.
இது என்ன? சிச்சி. இந்த அரண்மனையிலேயே நான் வேலை செஞ்சு வயிறு வளர்க்கறது உங்களுக்கு பிடிக்கும். காலி பண்ணாலும் பாக்குறீங்க. நான் வரேன். பெண்களே, அமைச்சரே, இந்த மாணவர் கேட்கின்றார்களே, இவர்கள் கேட்கும்போது பார்த்தால் இவர்கள் இச்சைக்கு வந்து கேட்பது போல தெரியவில்லை. அப்புறம் இங்கதாங்க நம்ம சில விஷயங்களை யோசிக்கணும். என்னது? டக்குன்னு நம்ம கோவப்பட்டோம்னு வச்சுக்க, நமக்கு தான் நஷ்டம். இந்த மாதர்கள் கேட்பதை பார்த்தா பொன்னூர் மாலை, பூச்சக்கரப்படை, கல்யாணம், இதெல்லாம் இவங்க சொந்த புத்தியா கேட்குது. சரி, இதோட வர வழியில எவனோ 4 பேர் வேலை செஞ்சீங்க அனுப்பி விட்டுருவான். எந்த வேலையை சொல்கிறீர்கள்? மந்திரம், தந்திரம், மாயாஜாலம் என்று சொல்லக்கூடிய வேலைகளை செஞ்சு ஏறி விட்டுருக்கான். ஏவனவன் எங்கேயா இருக்கான், அம்பு வந்து இங்க ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு. உண்மை. எய்தவன் எங்கேயோ அத்திரைகள் எங்கே ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறது. பெண்களே, எத்தனைக்கு நகர்ந்து பேச வேண்டும். ஆள உயரம் ஏன் மகாராஜா? தன் தாரணி தாரம். அப்படியா? மற்ற பெண்களை எல்லாம் தாயாகவும் தமக்கையாகவும் இணைந்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர். எப்படி மகாராஜா? அப்படிப்பட்டவன் தான், நானும் அப்படிப்பட்டவன். உங்களை யார் கேட்டது? கேட்கலாம் விட்டுருங்களேன், என்ன பரவாயில்ல. இந்த ஆராய்ச்சி உங்களுக்கு தேவையா? மாதர்களே, நான் உங்களை எப்படி பாதிக்கிறேன் என்பதாக சொன்னார். எப்படி மகாராஜா? கேட்கமாயினை யாரே திருமணம் புரிந்து கொள்ளலாம். நான் திருமணம் புரிந்து 5 வயதில் ஒரு ஆண் குழந்தை இருக்கின்றார். அது உங்களுக்கு தெரியுமா? தப்பே இல்லை மகாராஜா. நீங்க கல்யாணமே வேணாம் மகாராஜா. கல்யாணம் பண்ணாமலே நான் வேணா 2 பொட்டை பிள்ளைங்களுக்கு வாய கொடுங்க. ஏன் மகாராஜா? அவங்கதான் தப்பா கேட்டுட்டாங்க. நான் அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டேன். இங்க பாருங்க, கல்யாணம் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, அப்படியே கட்டி பிடிச்சு ஒரு முத்தத்தை போட்டு போட்டுங்க. சேர்ந்தாங்க. என்ன தப்பா கேட்டுட்டா? மனசுக்கு பிடிச்சவங்களை மட்டும் தான் திருமணம் பண்ண முடியும். உங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்தா என்ன, குழந்தை இருந்தா எங்களுக்கு என்ன, எங்களை கல்யாணம் பண்ணீங்கன்னு கேட்கிறோம். அதுக்கு நீங்க கல்யாணம் பண்ண வேண்டியதானே? தன் தாரையை தாரம் மற்ற பெண்களை எல்லாம் தாயாகவும் தமக்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர். மகாராஜா எல்லாரும் அப்படி வைங்க. 2 பேர் மட்டும் உங்க பொண்டாட்டி எனக்கு மகாராஜா. வாயை கொடுங்க மாதிரி. ஏன் மகாராஜா? இவங்க 2 பேரும் ஒரு முடிவோட வந்திருக்காங்க. என்ன முடிவு? உங்களை வேலை விடாம இருக்க மாட்டாங்க. ஏங்க அடைந்தால் மகாதேவி, அடைய விட்டால் அடையாம போக மாட்டாங்க. அடைந்தால் மகாதேவன். அது உங்களுக்கு எங்களுக்கு நீ பொம்மைக்கு போட்டு போட்டியா, ஆம்பளை போட்டு கேட்டீங்க. ஆமா அப்ப அடைந்தால் மகாதேவன். இல்லைங்க அவன் தம்பி சகாதேவன். அதே தனி அதே இருக்கு. சரி, இந்த பெண்கள் திருமணம் இருக்கிறார்கள். இவர்களுக்கு என்ன வயசு இருக்கும்? கொஞ்சம் யூகமான கண்டுபிடிச்சி புத்திமதியை சொல்லி அழிப்புடுவோம். கருதுகிற கரப்பா யாருமே வேற போயிட்டு பெண்களா, ஒரு செய்தி சொல்றேன் கேளுங்க. சொல்லுங்க, என்ன செய்தி? நீங்க அரியா பிள்ளைங்க, ஆமாங்க தெய்வாவத்துல இருந்து வந்திருக்கீங்க. ஆமாங்க. உங்க அன்பையும் பண்பையும் பாராட்டுறேன். உங்க பண்புல என் பாறை விட்டு ஆட்டுறேன். ஐயா இந்த இவங்க நான் பேர் நினைச்சேன். பாராட்டுங்க. ஆனா முத்திரி பாராட்டுங்க. பாராட்டுங்க. ஆனா அரியா பிள்ளை மகாராஜா கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு
ஆமா. ஒரு அரண்மனையில அசையுங்கள். அரண்மனையில மட்டும் இல்ல, ஆமா. உலகத்துல ஒவ்வொரு மனிதருக்குமே அசையும் சொத்து அசையா சொத்து. சரிங்க. அசையா சொத்துன்னா ஒரு மாடு, ஒரு கண்ணுக்குட்டி, ஒரு பணம், ஒரு நகரத்து, ஆமாம்மா. இதெல்லாம் அசையா சொத்து. அசையா சொத்து. அசையுமா? அசையும் சொத்து. அசையும் சொத்து. அசையா சொத்துன்னா இது என்ன? நிலம், பூமி, வயல் இப்படி சொல்றோம்ல, அது அசையா சொத்து. இதெல்லாம் அசையா சொத்து. அசையா. இந்த அசையா சொத்தை எடுக்கவோ கொடுக்கவோ மன்னருக்கு அதிகாரம் கிடையாது. சரிங்க. அசையும் பொருளா கேளுங்க. உங்களை பார்த்ததுல இருந்து என்கிட்ட ஒண்ணு அசைஞ்சிட்டு கிடக்கு. அந்த பொருள் எனக்கு வேற என் தங்கச்சிக்கு வேற அப்படியா? ஒண்ணு ஒண்ணு இருக்கு அப்பா, உங்களுக்காக 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 என்கிட்ட உங்ககிட்ட ஒண்ணு ஒண்ணு இருக்கு, அது ஒளிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒண்ணு ஒண்ணு இருக்கு, அது ஒளிஞ்சுக்கிட்டே இருக்கு. என்ன தெரியும், என்ன புரியும், மகாராஜா கூப்பிடுறேன். கூப்பிடுங்க. அடக்க ஒடக்கமா புறப்படணும். நாங்க சொல்லி கேட்க கூப்பிடுங்க. எங்கே மாதவ சென்று விட்டார்களா? மகாராஜா ம். கல்யாணம் தப்புதான் மகாராஜா. என்ன வேண்டும்? கல்யாணம் வேண்டாம் மகாராஜா. உங்களை மன்னித்து விட்டு அமரவேந்திரா தெரிவிங்க. அன்றொரு நாள் இதே நிலவில் அவர் இருந்தால் என் அருகே. நடக்கலம் போதே என் அருகே. மகாராஜா திருமணம் செய்து வேண்டும். உடன் புரிய வேண்டும். ஒன்றுமே தந்த வேண்டும். உங்கள் நாவல் ஒரே ஒரு பரிசு எட்டடிக்கப்பட நடுத்தரத்தை பேச வேண்டும். மகாராஜா நீங்க ஆசையோடு கூப்பிட்டு ஓடோடு இருக்கு மகாராஜா. சரி. நீங்க ஏமாத்துறீங்க மகாராஜா. இருந்தாலும் புரிதலை சொல்லக்கூடாது என்பதற்கு அப்படியா? நீதி நேர்மையோட நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடியவர். என்னுடைய நாவினால் மெய்யென்று சொற்களை தவிர்த்து அபத்தமான சொற்கள் வராது. வந்தவரை தாங்கள் பார்த்து புறப்படுங்க செய்கிறோம்.
என்ன ஒன்பது ஞாபகப்படுத்தியா? ஞாபகப்படுத்திட்டீங்களா? இனிமே நான் பாத்துக்கிறேன். நீ சொல்றது கேட்டா சீரதுல இப்ப சிங்கம் அப்புறம் கொஞ்ச நாளைக்கு திங்கிறதுல பண்ணி ஊத்திங்க. சரி, இந்த பெண்கள் பகைவரை பட்டு தீர்வு செய்ய வேண்டும் என்பதாக ஒரே பிரிவாக கொடுத்து நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த புறத்தில் சென்று செலுத்தெடுத்து வாருங்கள். கையை கொடுத்துட்டான். அந்நிய மாதர்கள் மீது இது வரைக்கும் இந்த கை பட்டுக்குமா? ஒரு தமிழ்நாட்டு அது தொற்றுக்குமா? கைக்கு அவங்க தொட்டுட்டானுல உடைச்சாலும் போகாது போல இருக்கு. என்ன செய்யலாம்? குண்டா வெட்டிக்கிறா செய்யலாம். கையில் என்ன செலுத்தெடுத்து வாருங்கள். எதுக்கிற ஜென்மத்துக்கு அவங்களுக்கு நினைக்கணும். அயோத்தி மன்னரிடம் சென்று அவர்கள் அட்டி வாங்கிய நினைப்பு இனிமே எந்த தேசத்திலையும் போய் நான் பரதநாட்டியம் ஆடுறேன்னு கையை அந்த அளவுக்கு முறையா வேலை பாருங்க. ஏதாவது இடையில தண்ணி கிண்டி வேணா கிடந்து நான் கொண்டாந்து தரேன். கொடுத்துட்டு அடிங்க. அடுத்த வாருங்கள். அந்த பாருங்க. இதுக்கு கொஞ்சம் விஷம் அதிகங்க. அப்படியா? மென்சா இருக்கு பாக்காதீங்க. சரியான விஷம். முறையா அதிக விஷத்தை கக்கணும். ஆமா, அது கக்க பெண்களே, உங்களுடைய நிலையை மாற்ற முடியுமா? பகைவரை பட்டு திரும்பி சேர வேண்டும் என்பதாக ஒரு பிரிவாக கொடுத்து இருக்கிறீர்கள். இந்த பெண்கள் என்ன கேட்டார்கள்? வேற என்ன செய்தார்கள்? பொண்ணு மாலை கட்டுதுவா, பூச்சக்கர கொடை கட்டுதுவா, வேற என்ன செய்தார்கள்? கல்யாணம் கட்டுதுவா, வேற என்ன செய்தார்கள்? கையை பிடிச்சு காலை பிடிச்சு இழுத்துதுவா. அப்ப எங்க இருக்கீங்க? கேட்கக்கூடாது நான் சொல்லியிருக்காங்களோ? என் மீது இல்லாத கரை இந்த பெண்ணை அடித்த மாத்திரத்தில் ஏன் இந்த அக்கறை உங்களுக்கு வந்து முடிய மாத்திக்கு. இப்ப நான் அதோட நினைச்ச வருத்தப்படுறேன். இப்படி கிடைச்சதே நீங்க எப்படி அடிக்க போறீங்களோன்னு உங்களை தொடாம தூக்குங்க. தொடாம தூக்கணுமா? எல்லாருமே இந்த மாதிரி உத்தரவு போட்டா நான் என்ன உத்தரவு போடணும்? தம்பி சாமானாடா, இது நீ கூப்பிட்டு வேண்டியது இல்ல. என்ன அம்மா பரிசு வச்சிருக்க சாமா? நீ வரல சாமி நாடா. அதான் கீ போடு. வாய் இழுத்துட்டு சரி விட்டுடு. மகாராஜா இந்த பெண்கள் வந்து நாகரோகங்கிறதுனால தொடாம தூக்கணுங்கிற. தொடாம தூக்கம் தூக்குமே. உன் நிலவரம் அப்படி இருக்கு. உன் நிலவரம் அடையாத நீ தொட்டாலும் அது ஒண்ணுதான் ஆவாதுடா. அப்புறம் என்னத்துக்கு இருக்க போ. மண்ணு உள்ள சாப்பிடாம பார்த்தேன். உசுறு முடுங்கன்னு பயமா இருக்கு. இப்ப நல்லா மண்ணை வந்து கொடுக்க சொல்றீங்க. ஒரே வழிதான். என்ன வழிடா? என்ன நமக்கு இந்த மீன் குழம்பு
எனக்கு வந்து அந்த கருவாட்டு குழம்பு அந்த பிள்ளைய போய் தொடுவாங்க ஆ. அப்புறம் கவலை படுவாங்க ஏன் அவன் ஆசைப்படுவாங்க கையில இருந்த காசை விட்டுட்டு ஏமாந்து நிற்பாங்க அதான் நம்ம ஒரு 500 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுவோம் ஆ. அவன் எவன்காவது பேசிட்டு இருப்பான் நம்மகிட்ட பேசுறது இல்ல ஆமா நம்மகிட்ட பேசுறதுக்கா சேர்த்து அது சரி போ பாப்பா தொங்கல் தெரியுதா பாரு. கண்ணுக்கு தெரிஞ்சே அவனுமே என்ன அது தொங்கறது அந்த புள்ளைதான் கேட்கணும் அவன் லேசா தொடுற மாதிரி அப்படியே, அப்பதான் ஐயோ. மொழியில திரும்ப புரிஞ்சுக்க என்ன? இந்த சென்மத்துக்கு ஒன்னால பாரு ஒரு விஷயம் நான் கேட்கிறேன் என்ன என்னால எதையும் சரியா செய்ய முடியல அந்த ஆள் சேர்த்து விட்டாரு ஏங்க இதைத்தான் மொட்டை நேரம் முயற்சி பண்ணி பார்க்குற ஒன்றும் முடியலையே ஐலசா 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 நல்லா மகனுக்கு கண்ணே கண்ணா அகிலக்கு கைய பாதமா எந்த துணியா எந்த துணியா